எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஷேர் மார்க்கெட் நியூஸ் ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிஃப்டி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 293 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் பேங்க் நிஃப்டி வந்து இன்ஃபேக்ட் இன்ட்ராடேல பாசிட்டிவ் கூட வந்துட்டான். ஆனால் நம்ம அதை கூட விட்டுருவோம். இப்போ நம்ம நிஃப்டி வந்து எவ்வளவு தூரம் இறங்கினால் மேல் நோக்கி வரும் அப்படின்றது யோசிச்சு பார்க்குறோம்னு வச்சிங்களேன். இதுக்கு முன்னாடி சில கடந்த காலங்களை பார்க்கலாம். இப்போ எலெக்ஷன் வந்த சமயத்தில் இப்படி தான் மார்க்கெட் ரொம்பவுமே உச்சத்திலிருந்து திடீர்னு நிஃப்டி 2000 பாயிண்ட் இறங்கி இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து இப்போ 3500 பாயிண்ட் ஏறி வந்திருக்கான். 21500லேருந்து 25000 வந்திருக்கான். அதுக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா போன வருஷம் நவம்பர் மாதம் இப்படித்தான் அவன் 20,000க்கு பக்கத்தில் இருந்தான். டபக்குன்னு ஒரு 1500 பாயிண்ட் இறங்கி அப்பவும் 200 days மூவிங் ஆவரேஜ் பார்த்துருக்கான். நம்ம 6 மாதத்துக்கு மேலே நம்ம பார்த்தோம்னாவே அது தேவையில்லாத ட்ரெண்ட். கடந்த 6 மாதத்தில் என்னவோ அதுதான் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட். பட் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா கூட அப்போ கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 பாயிண்ட் இருந்தவன் கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் 2500 பாயிண்ட் இறங்கி அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் பெருசாக எடுக்க முடியாமல் அதுக்கும் கொஞ்சம் கீழே போயிட்டு ஏறி வந்திருக்கான். ஆக மொத்தம் கடந்த ஒரு வருஷத்துல 2000 பாயிண்ட் பக்கத்தில் இறங்குனா மார்க்கெட் திரும்பி 4000 பாயிண்ட் ஏறதை தான் நாம் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு தேதியில் மார்க்கெட் ஒருவேளை இறங்குது, குளோபலில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நம்ம நாட்டில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் குளோபல் லெவலில் பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஃப்ளாஷில் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா 10 தடவைக்கு 2 தடவை தான் இறங்கும். மார்க்கெட் பெரும்பாலும் இறங்கும்னு ஒரு 10 தடவை நினச்சா ஒரு 2 தடவை தான் இறங்கும். அந்த 2 ரொம்ப வேகமாக இறங்கிடும். அப்போ ஒரு மாதத்துக்குள்ள திடீர்னு 24,700லேருந்து ஒரு 2000 பாயிண்ட் இறங்கி 22,700 வந்துச்சுனாவே ஒரு அரண் மாதிரி இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இருக்குது. இதுக்கு கீழே உடஞ்சா மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் பயம் அப்படிங்கிறது. இல்லைன்னா இது சாதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நான் தற்சமயத்துக்கு நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் வந்து இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காசை ரெடி பண்ணி வச்சுக்க பார்ப்பாங்க. என்ன காரணத்துக்குன்னா ஒருவேளை ஸ்டாக்ஸ் ஒரு 20-40% இறங்குச்சுன்னா அங்கே ஏவரேஜ் பண்ணணும், அல்லது ஒரு 40% ஏதாவது ஒரு நல்ல பங்கு திடீர்னு இறங்கி வருது, ஒரு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் HAL திடீர்னு ஒரு 40% இறங்குச்சுன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு அதை பணம் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் போர்ட்ஃபோலியோவை இந்த சமயத்தில் ரீபேலன்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா எல்லாருமே லாபத்தில் தான் இருக்காங்க பெரும்பாலும். அப்போ இந்த சமயத்தில் லாபத்தை கொஞ்சோண்டு புக் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக் போகலாமா, அல்லது போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணலாமா, அல்லது இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு வேறு ஸ்டாக் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்களும் அந்த மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டை பாருங்கள். இதில் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு என்ன ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் 37 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு திடீர்னு ஒரு 5% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அடேங்கப்பா, ஒரே நாளில் 6% இறங்கியிருக்கு. நம்ம நிஃப்டி இந்த கணக்குக்கு ஒரே நாளில் 6%, இன்னைக்கு 1% 300 பாயிண்ட். அப்போ 6% இறங்கணும்னா 1200 பாயிண்ட் ஒரே நாளில் இறங்கணும். பட் 1200 பாயிண்ட் இறங்கினாலும் அதனுடைய சப்போர்ட் வந்து 2000 பாயிண்ட் இறங்கினா அதனால் பெருசாக கவலை இல்லைன்னு வச்சுங்களேன். பட் ஜப்பான் மார்க்கெட் இப்படி 6% இறங்கியிருக்கு. எங்கிருந்து இறங்கியிருக்குன்னா அவனும் உச்சத்திலிருந்து இறங்கியிருக்கான். நம்மளும் வந்து இப்போ உச்சத்தில் இருக்கோம். பட் நாம் இன்னும் இறங்கலை. ஆனால் அவன் உச்சத்திலிருந்து இறங்கியிருக்கான். இங்கே பார்த்தீங்களா, நம்ம இன்னும் உச்சத்தில் தான் இருக்கோம் நிஃப்டி. ஆனால் ஜப்பான் மார்க்கெட் உச்சத்திலிருந்து ஒரு 5% பக்கம் இறங்கியிருக்கு. அப்போ இதனால் நம்மளுக்கு என்னென்னா ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ எவ்வளவு தூரம் இன்னும் கீழே இறங்கலாம், அவன் எவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் திரும்பி ஏறலாம், அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, மொத்தமாக விற்றுட்டு ஊரை காலி பண்ணிட்டு ஜப்பானில் தான் நிறைய தீவுகள் இருக்கு, ஒவ்வொரு தீவாக மாறி போயிடுறாங்களா, இல்லை ஏவரேஜ் பண்ணுறாங்களா, எந்த இடத்துல இந்த மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் திரும்பி வருது அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி, அருமையான கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு முன்னோடியாக ஒரு விஷயம் நடக்கு. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு எப்படி 22,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. அவங்க மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டா அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கும்பா பாடி விட்டான் பாவம். இந்த ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இது பெரிய ஷேர். சர்வசாதாரணமாக இப்படி 6% டொபக்குன்னு இறங்காது. ஆனால் இன்னைக்கு இறங்கி விட்டான். ஆனால் எந்த இடத்துல இருந்து இறங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பெரிய ஷேர் இது 2500 ரூபாயிலிருந்து 4000 வரைக்கும்லாம் போயிட்டு ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் கொஞ்சோண்டு இறங்குறான். ஸோ கீழே வாங்கினவங்க யாரையும் பாதிக்கல. அதாவது ஒரு மாதம் முன்னாடி வாங்கினவங்கள வரைக்கும் கூட பாதிக்கல. இப்போ போய் உச்சாணி கும்பல வாங்கின சில பேர்த்த மட்டும்தான் அது பாதிப்பு பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். நண்பர்களே, அக்கும்ஸ்
ட்ரக்ஸ் ஐபிஓ யாருக்காவது அலர்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் ஓப்பனிங் டேல 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுச்சு. பட் மார்க்கெட் சுணக்கமாக இருக்கிறதுனால ஒரு 15% லிஸ்டிங் கெயின் கிடைச்சா கூட போதுண்டா சாமி அப்படின்ற ஒரு மனநிலைமை தான். அது போக ஒரு 2 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது. அதில் இந்த ஓலா ஐபிஓ பற்றி காலையில் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். காலையில் ஓப்பனிங் சமயத்தில் 17% இருந்து 16% இருந்தது. இப்போ நான் போய் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் அதே பர்சன்டேஜில் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொரு ஐபிஓ செய்கல் இந்தியா அப்படின்ற ஒரு ஐபிஓ அவனோடையும் ஓப்பனாக இருக்கான். அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சுணக்கமாக இருந்தாலும் ஓப்பனிங் டைம்லேருந்து இன்னைக்கு பார்க்கும்பொழுது 18% 1% கூடி தான் வந்திருக்கான். ஏன்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அதுவும் இல்லாமல் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிறதுனால மேபி மேல் நோக்கி வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய 3 ஐபிஓக்களில் 3மே ஓரளவுக்கு ரொம்ப ஏவரேஜ் படு சுமார் ரகம், கையை கடிக்காது அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்குது. மற்ற போனஸ் நியூஸ்களையோ ஸ்பிளிட்டுகளையோ பார்த்து அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம காலையிலேயே நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அதில் எவனாவது ஒரு 5% ஏறி இருந்தாவோ இறங்கி இருந்தாவோ அதை பற்றி நம்ம பேசணும். மற்றபடி ஸ்பிளிட்டு போனஸ் பைபேக்கெல்லாம் வந்து 2-3 நாளாகவே நம்ம நிறைய ஸ்லைடுகளில் போட்டிருக்கோம். இன்றைக்கி டிடிகே பிரஸ்டீஜ் ஒருத்தன் தான் 2.5% ஏறி இருக்கான். வேறு எதுவும் ஒன்றும் சுவாரஸ்யமான தகவல் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பற்றி இல்லாதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் தனித்தனி ஷேர்ஸ் ஓரளவுக்கு ப்ளூ சிப் ஷேர்ஸ்னு கூட எடுத்துக்குமே 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று செல் ஆன் ரைஸ் அப்படிம்பாங்க. அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் மேல் நோக்கி ஏறும்பொழுது பிடிச்சி விற்று விட்டுறணும். ஒவ்வொரு முறை மேல் நோக்கி ஏறும்பொழுதும் பிடிச்சி விற்று விட்டுறணும். இதில் நீங்கள் என்ன கவனிக்கிறீங்கன்னா, அப்போ ஒரு லோ ப்ரைஸ் அப்படின்றது வருது, ஒரு ஹை ப்ரைஸ் வருது. ஆனால் டைரக்ஷன் கீழ் நோக்கி இறங்குமுகமாக இருக்குது. இதுவே ஏறிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒருவேளை இப்போ நம்ம இருக்கிறது ஏறிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் தான். ஒவ்வொரு முறையும் கீழே விழுகும் பொழுது பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ கீழே வந்தோன்னா டப்புக்குன்னு மேலே ஏறிறான், கீழே வந்தோன்னா டப்புக்குன்னு மேலே ஏறிறான். ஸோ பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அல்லது கீழ் நோக்கி போகக்கூடிய பியர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல ஸ்டாக்கை சப்போர்ட்டுகளில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உங்களை காப்பாற்றி விடுறதுக்கு ஆண்டவன் பார்த்துக்கிடுவான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்லேயும் கரெக்டான ஒரு பாயிண்டில் என்ட்ராகிறீங்க. அதுக்கப்புறம் மேல் நோக்கி போது பிடிச்சி விற்று விட்டுறீங்க. அப்படியே மேல் நோக்கி ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் பயப்பட வேண்டியதில்லை, அதாவது ரொம்ப பாடுபடவே வேண்டியதில்லை. எந்த ஸ்டாக் எடுத்தாலும் மேல் நோக்கி தான் போகும். பட் இருந்தாலும் கரெக்டான சப்போர்ட் எடுத்தால் டபக்குன்னு ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மார்க்கெட் வந்தாலும் சரி, பை ஆன் டிப்ஸான வந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக சப்போர்ட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கில்லாடி தான். ஏய், எங்க தலைக்கு தில்லு பார்த்தீங்கல்ல. அதாவது இந்த பேடிஎம் ஷேரே வேண்டாம்னு உலகத்தின் மிகப்பெரிய இன்வெஸ்டர் வாரன் பஃபட் அவரே ஓடிட்டார். இந்த ஷேர் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் ஒரு நண்பர் என்ன சொல்லார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேடிஎம் பாருங்க, உலகத்தில் பல பேர் வேண்டான்னு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த பேடிஎம் ஷேரை வாங்கி நான் லாபம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பல வாரன் பஃபட்டுகளுக்கே அவர் சவால் விடுறாரு. எதனால் சவால் விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதத்தில் அது தப்பி தவறி எப்படியும் 25% யார் செஞ்ச புண்ணியமோ ஏறி மேலே வந்துட்டான். ஆனால் அவன்லாம் பல பேர்த்த கெடுத்து விட்டவன் தான். 2000 ரூபாய் இருந்த ஷேர் இப்போ 500 ரூபாயில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நண்பர் இடையில போய் கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் அவருக்கு எங்கேயோ ஒரு பயங்கரமான மச்சம் இருக்குங்க. அந்த மச்சம் தான் வேலை செஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு லோ ரேட்டில் வாங்கி விற்றுவிட்டு பல அனலிஸ்ட்டுகளுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் வந்து நண்பர்களே, இமாமி அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு 6% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா, அவன் மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. ஆனா பாவிகளை, இந்த சூனாபானாக்கு மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி லார்ஜ் கேப் பங்குகள் இறங்கும் பொழுது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் லார்ஜ் கேப்புகளை மட்டுமே கொண்ட நிஃப்டி 50 இண்டெக்ஸே 1.5% இறங்கியிருக்கான். அப்போ மிட் கேப் எல்லாம் எப்படி ஒரு 4% பயத்தில் இறங்கியிருக்கணும், இல்லைன்னா 2% பெருசாக இறங்கியிருக்கணும். அல்லது கடைசிக்கு ஸ்மால் கேப் அல்லது மைக்ரோ கேப் எல்லாம் இன்னைக்கு தெரிச்சு விளையாண்டுருக்கணும். ஆனால் அவனுங்களும் சரிக்கு சரி போட்டி போட்டு இந்த லார்ஜ் கேப் கம்பெனிகளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அவனுங்களும் ஸ்டாண்டர்டாக நின்றுட்டு இருக்கானுங்க. என்னையா மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூனாபானாக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. நண்பர்களே, இந்த இமாமி மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேரு ரொம்ப நாள் ஏறிக்கிட்டே இருந்தான். அவனை கூட சமீபத்தில் பார்த்து புலகாங்கியம் அடைஞ்சோம்.
இனி அவன் மேலே ஏறிக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஒரு 4% போட்டு தள்ளிட்டாங்க. இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவன் தான் டாப் லூசராக இருக்கான். இதுக்கும் நம்மளுக்கு எந்த விதமான காரணம் கிடையாது. என்னையா ஏறிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் மட்டும்தான் நம்ம நினச்சோம். இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால அவனை ஒரு 4% இறக்கி விட்டாங்க. நண்பர்களே, இந்த லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகளில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அவனை தூக்கி விடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. கவனித்து பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு நியூஸ் அது பை ஆக்சிடெண்ட்டாவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் வருது. இந்த அதானி வில்மரை பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் கும்பா பாட்டு பாடினவன் இன்னைக்கு எனக்கு 10% ஏறி இருக்கான். கடந்த 5 நாட்களில் பார்த்தோம்னா 16%. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா இன்னும் அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. அதாவது இந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா அவனுடைய ஃபுல் இயர் டேட்டா அப்படின்றது என்றைக்குமே லாஸ் மேக்கிங்கில் போகல. ஆனால் சில குவார்ட்டரில் வந்து ரா மெட்டீரியலுடைய காஸ்ட்னுடைய இம்பேக்டில் ஒரு மாதிரி திடீர்னு லாஸ் பண்ணிட்டான் ஒரு 2 குவார்ட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கடைசி ஒரு 3 குவார்ட்டராக அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்காக தான் இப்போதைக்கு இருக்குது. அப்போ இவன் ப்ராஃபிட் எந்த இடத்துல ஒரு டேர்ன் அரவுண்ட் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2020, அதாவது இந்த ஜனவரி, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து கணக்கு வச்சுக்கிங்களேன். இந்த வருஷம் ஸ்டார்டிங் 2024 ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த 1 இயர் டேட்டா அப்படின்றத எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங் இந்த ரேஞ்சில் இருந்தான். இந்த ரேஞ்சில் இருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் அவனுடைய ஹையை தாண்டி தொட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அடுத்து வரக்கூடிய 2 வருடங்களில் அவனுடைய பழைய ரேட்டை போய் தொடுவானா? பழைய ரேட்டை போய் தொடுறான்னா அந்த காலத்தில் அதானி குரூப்பில் அப்படி இப்படின்ட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த ஹிண்டன்பர்க் வந்து போட்டு தள்ளினப்போ கீழே விழுந்ததான் இது. அதுக்கப்புறம் இப்போ சுமாராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவ்வளவு தூரம் வராட்டி 1000 ரூபா ரேஞ்சுக்கு வராட்டி ஒரு பாதி தூரம் ஒரு 600 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க ஒரு மாதிரி சந்தோஷம் அடைவாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வருதா இல்லையா அப்படின்றது ஆண்டவன் தான் சொல்லணும். உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்னையா பாவம் செஞ்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த சில நிறைய ஷேர்ஸ் இறங்கிட்டு இருக்கு. அதில் இந்த தாமஸ் குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களில் 13% காலி. ஏங்க 260 ரூபா இருந்தாலும் இன்னைக்கு 221 ரூபாய்ன்னு இருக்கான். என்ன கொடுமை! இந்த பிர்லா சாஃப்ட் அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, அவனை 16% காணுங்க. கடந்த 5 நாட்களில் 750 ரூபா இருந்தவன் 600 ரூபாய்ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதெல்லாம் மனசை ரொம்பவுமே சோகமாக்கக்கூடிய செய்திகள். இன்னைக்கு இந்த பிசிபிஎல் ஷேர் பாருங்க, தொடர்ந்து 2-3 நாளாக அவன் பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கான். அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே லக்கி மேன் தான் அவங்கெல்லாம். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு ஷேர் ஒன்று ஃபோக்கஸில் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ஒன்று. என்ன காரணம்னா இவனெல்லாம் தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருந்தான். சமீபத்தில் 150 ரூபா ரேஞ்சில் இருந்து அவன் பாட்டு கீழே போய்கிட்டே இருந்தான். இப்போ தற்சமயத்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் கொஞ்சம் வீக்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் அடிப்பணிய மாட்டேன்றான் பாருங்க. அவன் பாட்டுக்கு கீழே போயிட்டு அப்படியே யூடர்ன் போட பார்க்குறான். ஸோ இந்த யூடர்ன் போட்டு மறுபடியும் 150 ரூபா போகிறக்காக யூடர்ன் போடுறானா இல்லை இன்னும் நிறைய பேர் பத்தாது, ஒரு 1000 பேர் தான் வந்திருக்கீங்க, பத்தாது, இன்னொரு 10,000 பேர் நான் ஏறுற மாதிரி காட்டுறேன், எல்லாம் வந்து உழுங்க, மொத்தமாக உங்கள் எல்லாத்தையும் நான் கீழே ஒரு 70 ரூபாய்க்கு கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிக்காக இது யூடர்ன் போடுற மாதிரி காட்டுறானா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். பணம் இருக்கிறவங்களுக்கு என்னங்க, அவங்க எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அட்டெம்ப்ட் அடிச்சு பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாசத்துல இதான் ஒரு நல்ல ரேட்டா, இங்க ஒரு லாரி பணத்தை இறக்கி விடு, அப்புறம் இங்கிருந்து ஒரு 70 ரூபா போறானா அங்க ஒரு லாரி இறக்கி விடு, ஒரு 2-3 வருஷம் பொறுமையா போரு, மறுபடியும் 150 ரூபா வரையில அப்ப லாபத்தை அள்ளிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி. பணம் இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. பணம் இல்லாதவங்களுக்கு தான் ப்ராப்பரா எஸ்ஐபி மூலியமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா பாவி பெரியாலேயே இன்னைக்கு சரிச்சு விட்டாங்க பாவம். டாடா மோட்டார்ஸ் க்ளோசிங் டைம்லையும் நம்ம போய் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் 4.5% இறங்கி போச்சு. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. நண்பர்களே, நீங்க யாரு நினைச்சீங்க நீங்க இந்த சன் டிவியை? அவன் பாருங்க கடந்த ஒரு வருஷத்துல வெறும் 500 ரூபாயில படுத்து கிடந்தானுங்க. வெறும் 500 ரூபா. இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 365 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு படுத்து கிடந்தவன் ஆல்மோஸ்ட் 893 ரூபா வந்துட்டான். 1000 ரூபாய் இவனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இவன்லாம் ஒரு காலத்துல 1000 ரூபாய் பக்கத்துல இல்ல போனவன் தான். 2018 1050 எல்லாம் பார்த்தவன் தான். இந்த கம்பெனியை சமீபத்தில் அந்த மாமனாரும் மருமகனும் சேர்ந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ரஜினி அவர்கள், அவரும் மிகப்பெரிய ஸ்டார், அவரும் ஜெயிலர் அப்படின்ற படத்தின் மூலியமாக இந்த படத்தை தூக்கி நிறுத்தினாரு. சமீபத்தில் ராயன் அப்படின்னு அவருடைய மருமகன் தனுஷ் அவர்கள், அவரும் சேர்ந்து இந்த சன் டிவியை பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஆக மொத்தம் சன் டிவி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் பக்கத்தில் வந்துட்டான். சொத்து மதிப்பு அப்படியே டபுளுங்க. என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? சன் டிவி, அந்த சன் டிவி குரூப் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய சொத்து மதிப்பு ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு.
யார் யார் மேலே குண்டு போட்டாலும் சரி அல்லது குண்டு போட போகிறாங்கன்ற நியூஸ் வந்தாலும் சரி, ரெசன் வருது அப்படின்ற மாதிரி எந்த நியூஸ் வந்தாலும் சரி, முதல்ல ஏறுறது யாருன்னா இந்த கோல்டு தான். அந்த வகையில் இன்னைக்கு கோல்டை மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். அடுத்த வாரம் அதாவது வரக்கூடிய சனி ஞாயிறு கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டுக்கு உண்டான டே தான். இன்றைக்கி நம்ம மண்டையவனுக்கு உடைச்சாலும் 25,000 ஒரு இடம் கிராஸ் பண்ணி காமிச்சிடுச்சு. அந்த அச்சீவ்மெண்ட், அந்த மைல் ஸ்டோன் அப்படின்றது ரீச் ஆயிடுச்சு. அதனால் அதுக்காகவாது இந்த வாரம் கறி கஞ்சியாக செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.